2 உடைய மெயின் சிலபஸை பார்க்கலாம். பாருங்க, சேம் அதே யூனிட் 1 வந்து என்ன வந்திருக்கு, மாடர்ன் ஹிஸ்டரி வந்திருக்கு. மாடர்ன் ஹிஸ்டரி வந்திருக்கு. ஆனா நமக்கு மொத்தத்துல கணக்கு 1498 to 1947 தான். ஆனா சில வார்த்தைகள் வந்து இங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எங்க கேள்வி அதிகபட்சமான கேள்வி கவனிச்சீங்கன்னா யாரும் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு அடிப்படையில் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, தில்லையாடி வள்ளியம்மை, முத்துலட்சுமி ரெட்டி, மூல ராமவர்தம், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், குயிலி பத்தி எல்லாம் கேட்டிருக்கான். சூசைட் பாம்பர் குயிலி, தீரன் சின்னமலை. சரியா? அப்போ கேள்வி கொஞ்சம் எங்க இருந்து அதிகமா வரும், தமிழ்நாடு லெவல்ல கொஸ்டின் அதிகமா வரும். அப்போ குரூப் 1லயும் சரி குரூப் 2லயும் சரி 2 இடத்துலயும் ஓவர்லாப் கூடிய சப்ஜெக்ட் பேர் என்ன, மாடர்ன். இங்கேயும் மாடர்ன் வருது. பட் ஆனா இங்க கேள்வி எப்படி இங்க அதிகமா கேட்பான், தமிழ்நாடு பத்தி கேள்வி கொஞ்சம் அதிகமா இருக்கிற வாய்ப்பு அதிகம். சரியா? அடுத்து என்ன, தமிழ் சொசைட்டி கேட்டிருக்கான் பாருங்க. இங்கேயும் தமிழ் சொசைட்டி இருக்கா, எங்க வருது, P2 U3ல வரும். அதானே U3 பேப்பர் 2ல 3rd யூனிட். என்னப்பா மறந்துட்டீங்களா? பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி அப்படிதான் வரும். 6வது யூனிட்ட பார்த்தோம்லாங்க, அதான் P2 U3 2வது பேப்பர்ல 3வது அலகு. இங்கேயும் அதே தான் வருது. இங்க என்ன வருது, ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி, அரிக்குமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, திருக்குறள். சரியா? ஆனா இங்க கொஞ்சம் கொஸ்டின் இங்க பாருங்க, மறுபடியும் தமிழ் சமூகத்தையும் தமிழையும் அடிப்படையா வந்து கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாடர்ன்ல கொஞ்சம் அதிகமா கேட்கிறோம். நாட் ரெஸ்பெக்டிவ் டு த ஏன்ஷியன்ட். இங்க பாருங்க, வள்ளலாருடைய சமரச சன்மார்க்கம், நீதி கட்சியுடைய தோற்றம், அறிவு. சரியா? சுயமரியாதை இயக்கம். அப்போ கேள்வி இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டின்றது பாத்தீங்கன்னா மோர் கைண்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்டரி மாதிரி தான் ஆயிடுச்சு. வரலாறுடைய கண்டினியூஷனா தான். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. சரியா? தமிழ்நாட்டுடைய தேசிய சின்னங்கள் பாருங்க, இருந்து ஒரு கொஸ்டின் வருது. இப்பயே கொஸ்டின் அவுட் பண்றேன். தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் சிலபஸ்ல ஒரு கொஸ்டின் இப்பயே வருது, இப்பயே அவுட் பண்றேன். சரியா? அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க்கும் கூட இதான் ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க். தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள்ஸை 2 டைம்ஸ் எழுதிட்டு வந்துடும், கம்ப்ளீட் டீடைல். சரியா? எங்க பாப்பீங்க, விக்கிபீடியாலே இருக்கு. தமிழ்நாட்டுடைய மாநில பறவை எது, மரகதபுறா. இப்படிதான் பண்ணக்கூடாது. சரியா? பட்டாம்பூச்சி இருக்கா, இருக்கு. யாரு, அமீபாவா? தமிழ் மறவன், அது மட்டும் எழுதுனா மார்க்கு எல்லாரும் அதை எழுதுவோம். அது கூடவே சேர்ந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று சித்தாக்ரோவா தாய்ஸ் அப்படின்னு அதோட பயாலஜிக்கலாமே எக்ஸ்ட்ரா போட்டேன்னா, ஆடாடா பாரு பையன் அவங்க காமான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு உனக்கு அப்படின்னு சொல்லி அள்ளி போடுவாங்க. புரியுதா? அது கொஞ்சம் பயாலஜிக்கல் நேமும் சேர்த்து படிங்க, மரகத புறாக்கு சேர்த்து படிங்க. வரையாடு என்னது, நேமோட சேர்த்து கேட்டாவே. புரியுதா? சரிதான். வந்து 2 டைம்ஸ் ஹோம்வொர்க் இப்படி கொடுத்தேன், வருது கொஸ்டின். அப்புறம் இசை, நாட்டுப்புற கவிஞர்கள், தமிழ் உலக தமிழ் மாநாடு. சரியா? இதெல்லாம் வருது. ஓகே. ஆனா இங்க வந்து உங்களுக்கு எப்படி வரும், இங்கேயும் சேம் தான். ஆனா உங்களுக்கு இங்க கொஸ்டின் வந்து ஒரு பண்டைய பகுதியில கேள்விகள் கொஞ்சம் அதிகமா கேட்கும். ஏன்ஷியன் மெடிவல்ல கொஸ்டின் அதிகமா வரும். மறுபடியும் இங்க என்ன வருது, தமிழ் சொசைட்டியே மாடர்ன்ல கேள்வி அதிகமா கேட்கும். சரியா? போன வாட்டில இசை தூண்கள் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது பல்லவர்கள், சேர சோழ பாண்டியர்கள், அங்கதான் கேள்வி அதிகமா கேட்கும். சங்க காலத்துல கேள்விகள் அதிகமா வரும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கான், இங்க வந்து நவீன பகுதியில கொஞ்சம் தமிழ்நாடு அடிப்படையில் தமிழ் சமூகத்துக்கு தான் கேள்வி. ஓகேவா? சரி. அடுத்த என்ன, மறுபடியும் சோசியல் இஷ்யூஸ் வருமா, இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. சரி, இங்க என்ன இருக்கு டிஃபரன்ஸ் என்ன பாருங்க. சேம் அதே தான், பாப்புலேஷன், போர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீட் பண்ணிக்க. சரியா? கிட்னாப்பிங், ஈவ் டீசிங். சோ கம்ப்ளீட் இது வந்து தனியா தமிழ்நாடு அப்படின்னு மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா சமூக பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துக்கும் பிரச்சனை தான். சரியா? அதனால இது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு உரிய நீங்க தனியா பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஓகேவா? சோசியலைசேஷன், இங்க சோசியலைசேஷன் ஆச்சு. அடுத்தது என்ன, எஸ்என்டி.
ஏசன்ட் ஒரு டைனமிக்கான சப்ஜெக்ட், இங்கேயும் டைனமிக்கான சப்ஜெக்ட் தான் இது. சரியா? ஆனா வந்து நம்ம இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். அனால்ஜெசிக்ஸ், பாராசெட்டமால், ஆஸ்பிரின் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? கிளீன் டெக்னாலஜி, பிடி காட்டன், இந்த வார்த்தைகள்லாம் அட்லீஸ்ட் ரைட் அபவுட்ன்ற கேள்வி கொஞ்சம் இங்க அதிகமா கேட்போம். ஏன்னா குரூப் 2ங்கிறதுனால. அப்போ நம்ம இந்த வார்த்தைகள் இப்ப எலிசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசே அப்படின்றது தான் எலிசா. எலிசாங்கிற டெஸ்ட் எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஹெச்ஐவிக்கு பயன்படுத்துவாங்க. சரியா? பொதுவாக நிறைய இதுக்கு பயன்படுத்துவாங்க. பட் ஹெச்ஐவி உடைய ஃபைன் பண்ணக்கூடிய டெஸ்ட்ல 2 தான். ஒன்று வெஸ்டர்ன் பிளாட், இன்னொன்று எலிசா. சரியா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன? சரியா? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன? சரியா? கிரையோ பிரிசர்வேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்படுது? சரியா? கிஃப்ட்னா என்ன? ஐயுஐ, இன்ட்ரா யூட்டிரல் இன்செமினேஷன் எதுக்காக பயன்படுது? ஸோ அப்போ இந்த குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் இந்த எஸ்என்டி எப்படி வேறுபடுகிறதுனா, குரூப் 1ல அதாவது குரூப் 1 நம்ம டைனமிக்கா ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 2ல இங்க ரைட் அபவுட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா கேள்வி அப்படிதான் வரும். ரைட் அபவுட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னது? அவ்வளவு அதை பற்றி எழுது, அவ்வளவுதான். அதை பற்றி எழுது, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வரும். சார் சிலபஸ் சொன்னா இருக்கே அப்படின்னா அப்படி பார்க்க கூடாது. நீங்க வந்து சிலபஸ் சொன்னாலும் இங்க கேள்வி என்ன பண்ணுவா, அது கொஞ்சம் டைனமிக்கா படிக்கணும். இங்க ரைட் அபவுட் அவ்வளவுதான். இங்க அனாலிசிஸ் கொஸ்டின்லாம் நிறைய எஸ்என்டி அனாலிசிஸ் கொஸ்டின் அதெல்லாம் வருது. எஸ்என்டில நீங்க ரைட் அபவுட் மட்டும் படிச்சா போதும். ரைட் அபவுட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமானது. சரியா? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஒரு 2 பேராகிராஃப் எழுதுற அளவுக்கு நாலேஜ் இருக்கு. கிரிப்டோகிராஃபி அப்படின்னு 2 பேரா எழுதும். 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் ஒரு பொம்மை போட கத்துக்கணும். எல்லாத்துமே நீங்க போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. பேராசெட்டமால்னா என்ன? என்ன பேராசெட்டமால்? எல்லாம் வாயில போடுவோம். அப்படியா? அவ்வளவுதான். அதுவே நாங்க வந்து வெவ்வேறு பேர்ல டோலோ 650 என்ற பேர் வருகிறது. கால்பால் என்கிற பேர் அப்படி எழுதக்கூடாது. பேரா அசிட்டமிடோபினால்னு போட்டு, சரியா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு. சரியா? அந்த ஃபார்முலா போட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா போடணும். சரியா? பேரா அசிட்டமிடோபினால் இதோட சுருக்கம் தான் என்னது? பேராசெட்டமால். சரியா? இது என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? என்னென்னமோ பண்ணும் சார். ஏதாவது பண்ணுச்சுன்னா நாங்க போட்டுருவோம். இதுதான். சரியா? இந்த ஃபார்முலா, இந்த படம் வரையணுமா வரையக்கூடாதா? வரைஞ்சவனுக்கு அதிகமா போடுவானா, ஒரேவனுக்கு அதிகமா போடுவானா? என்ன முத்து? அவனுக்கு போடணுமா போடணும். அப்ப இந்த பண்ணணுமா பண்ணக்கூடாது? பண்ணணும். பண்ணலாம் இல்ல, பண்ணணும். பண்ணலாம் இல்ல, பண்ணணும். ஓகேவா? சரி, இது என்னது? ஆன்டி பைரிட்டிக் ஏஜென்ட் கொடுத்திருக்கான். பயிர் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதுக்கு பேரு நெருப்பு. அப்ப ஆன்டி பைரிட்டிக்னா சூட்டை தணிக்குமா? காய்ச்சல் வந்தா போடுறது. இது ஆன்டி பைரிட்டிக்னா அனல்ஜெசிக்ஸ் அப்படின்னாலே உடல்ல காய்ச்சல் வருதுல்ல, 36 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நம்ம உடம்பு போச்சுன்னா அது பேர் காய்ச்சல். ஃபீவர் வந்தா போடக்கூடியது. இன்ஃபிளமேஷன்ஸை குறைக்கும். சரியா? இது வந்து பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய பேராசிட்டமால். பேராசிட்டமிடோபினால். அது தெரியுமா? அந்த படத்தை 2 முறை வரைஞ்சிக்கலாம். சரியா? 2 டைம்ஸ். ஓகே, சரி. என்ன சார் கொஸ்டின் ஹோம்வொர்க் படிக்கிறேன், அவ்வளவுதான் பண்ணணும். அதே மாதிரிதான் ஆஸ்பிரின் என்ன பண்ணும்? ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன, பெனிசிலின் என்ன? ஒன்னும் கிடையாது. எல்லாம் சொல்லி கொடுத்தா ஈஸி தான். ஓ இவ்வளவுதானா அப்படின்ட்டு போயிருவீங்க. பயப்படவே வேண்டாம். சரியா? ஆமா. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து யூனிட் 5 வருங்க. குவாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து எஸ்என்டினா பயப்படும். ஐயோ நிறைய கொடுத்துருக்கானே சார், பயப்படலாம் வேண்டாம். நடத்தினா எல்லாம் ஈஸி தான். சரியா? அடுத்து பாருங்க பாலிட்டி. குவாலிட்டி ஆஸ் யூஷுவல். இங்கேயும் அதே என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் குவாலிட்டி. சரியா? சரி, ஆனா இங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோல் என்ன கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அங்க பாலிட்டியில் இருந்துச்சா? இல்ல. மாவட்ட ஆட்சியரின் பணி. சரியா? மாவட்ட ஆட்சியருடைய பணி. அந்த கொஸ்டின் கேட்டிருக்கா. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், கிராம சபை கேட்டிருக்கானா? அப்போ கொஞ்சம் அடிஷன் அதேதான் படிக்க போறீங்க. கூட கொஞ்சம் தமிழ்நாடு இந்த வார்த்தைகள், குறிப்பிட்ட வார்த்தைகள் இருந்தா அந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தமிழ்நாடு தேசிய மற்றும் தமிழ்நாட்டோட பிராந்திய கட்சிகளுடைய வரலாறு கண்டிப்பா கேட்கலாம். புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த பேர தெரியுதா? ரீஜனல் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு.
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ரோல் என்ன, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், கிராம சபா, சரியா? சோ இதெல்லாம் நிறைய வந்து இதெல்லாம் வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். சோ அதை மாத்தி அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. இப்ப ஏதோ மாத்துறான்னா என்ன அர்த்தம், அதுதான் கேட்போம் முதல்ல. அதனால இது இப்பவே உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன், பிரேக் பண்ணியே சொல்லிடுறேன். பிரேக் பண்ணியே சொல்லிடுறேன். ரிசர்வேஷன் லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாடு பாருங்க. வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் மெஷர் சக்சஸிவ் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஆஃப்டர் 1947. 1947க்கு அப்புறம் வந்த என்னென்ன கட்சி என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்துச்சுங்கிற வரைக்கும் படிக்கணும். கடைசியா நடந்த 12th பிள்ளைங்க படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கல்லூரி கனவுன்னு ஒரு திட்டம் கொண்டாந்தான். அந்த திட்டம் வரைக்கும் படிக்கணும். ஏன்னா அதை கொடுத்துட்டாங்களே ஆஃப்டர் 1947. சரியா? என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கா அது எது கொண்டாந்தான். சரியா? எல்லா திட்டங்களையும் சக்சஸிவ், அது என்ன பேரு சக்சஸிவ் கவர்மெண்ட். என்ன அடுத்து வந்த அரசாங்கங்கள் என்ன வந்துச்சு, இதுதானே மறுபடியும் வந்துச்சு. திமுக அதிமுக மாறி மாறி வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டாந்தாங்கிறத திட்டத்தின் பேருடன் வரிசையா படிச்சு பார்க்கறத விட வேற வழியே இல்லை. இல்லை. மற்றதெல்லாம் சேம் அதேதான். மற்றதெல்லாம் கக்க போதான், டிஃபரன்ஸ் கிடையாது. அப்படி பாருங்க. அடுத்த ஜியோகிராஃபி. இங்கேயும் ஜியோ, இங்கேயும் ஜியோ. ஏதோ இங்க ஸ்பெஷலா வருதா, ஸ்பெஷல் ஏதோ கொடுத்துருக்கானா அப்படின்னு கொடுத்துக்கிறச்ச இந்த இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள், டிரான்ஸ்போர்ட், சரியா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் முனிசிபல் சாலிட் வேஸ்ட், சரியா, திடக்கழிவு மேலாண்மை, நகராட்சியுடைய திடக்கழிவு மேலாண்மை கொஸ்டின் அடிக்கடி கேட்பா. சரியா? இன்சிட்டு எக்ஸிட்டு, அப்புறம் ஐயூசிஎன் ரொம்ப முக்கியமானது. அங்கேயும் படிப்பீங்க, அங்கேயும் இதெல்லாம் படிக்கிறீங்க, ஒன்றும் இல்ல, சேம் தான். ஆனா உங்களுக்கு இங்க இதுக்குள்ளேயே என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் அந்த 2 யூனிட் ஒன்னா சேர்த்துட்டேன். தெரியுதா? ஜியோகிராஃபி அங்க தனியா இருந்தது, என்விரான்மெண்ட் தனியா இருந்தது. ஆனா இங்க என்ன பண்ணிருக்கா, ஜியோகிராஃபி ஒன்னா சேர்த்துட்டோம். ஜியோகிராஃபி வேற, எக்காலஜி வேற. இங்க ஜியோகிராஃபி எக்காலஜி ஒன்னா சேர்த்து ஒரே பேப்பர். சரி, அடுத்தது என்ன, இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடுடைய அடிப்படையில படிக்க சொல்லி. சேம், அவ்வளவுதான். அப்ப இங்க எத்தனை யூனிட் வருது, 7 வருதா? 7 யூனிட். என்ன இல்ல, எல்லாம் வருது எக்ஸப்ட் எத்திக்ஸ் அப்படின்றது கிடையாது. இங்க எத்திக்ஸ்ங்கிறது இருக்கு, குரூப் 1ல இருக்கு, அது கிடையாது. மற்றபடி எக்காலஜிங்கிறத கிளப் பண்ணிட்டோம். கிளப் பண்ணதுனால வெயிட்டேஜ் கம்மியாகும். மற்றபடி குரூப் 1 மெயின்ஸும் குரூப் 2 மெயின்ஸும் டிட்டோ சேம் தான். இதுக்கு படிச்சாச்சு, அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு குரூப் 1. எப்படி அந்த எக்ஸாம்பிள் தானே வருது குரூப் 1 இல்லையா? அதாவது எழுதிடுவோம் அப்படின்ற மாதிரி படிச்சிட வேண்டியதா. ஓகே, இதுல டவுட் இருக்கா? சரி, இது கூடவே 2A பார்த்தா 2A பார்த்துட்டா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். இது அப்ஜெக்டிவ். அப்போ அப்ஜெக்டிவ்ன்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்சுவலா நம்ம மைண்ட ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிச்சோமோ அதேதான். அதாவது என்ன சொல்லணும்னா இது ப்ரிலிம்ஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற வேணா மெயின்ஸ் வச்சுக்கலாம், ஆனா அது மெயின்ஸ் இல்ல, ப்ரிலிம்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் அதே தானே. இங்க என்ன பண்றோம், இதுதான் ப்ரிலிம்ஸ் ஸ்கொயர், அவ்வளவுதான். முதல் ப்ரிலிம்ஸ் உடைய மார்க்கை கவுண்ட் பண்ண மாட்டான், 2வது ப்ரிலிம்ஸ் உடைய மார்க்கை கவுண்ட் பண்றான், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, என்ன கேக்குறான் பாருங்க. இவன் இங்க சதவீதமா பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான், ஒரே பேப்பர், சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 50% கொஸ்டின், அது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆகும். சரியா? இன்னொன்னு 20% வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும் 30% வந்து லாங்குவேஜ் கேட்கும். சரியா? 30% லாங்குவேஜ் கேட்கும். என்ன சார் இது? அப்ப பார்ப்போம். முதல்ல என்னது, பேப்பர் ஏ, இது என்ன ஸ்டாண்டர்ட், டிகிரி. சரியா? என்ன ஸ்டாண்டர்ட், டிகிரி. அப்புறம் என்ன, அதுல எத்தனை யூனிட் வருது, அதுல 5 யூனிட் வருது. அதுல நமக்கு எத்தனை யூனிட்,
5 யூனிட். அப்புறம் பார்ட் பி, பார்ட் பி இது என்ன ஸ்டாண்டர்டு? இது எஸ்எஸ்எல்சி. எஸ்எஸ்எல்சினா கேள்வி கொஞ்சம் ஈஸியா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இதுல என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஒண்ணு, அதாவது 20%. 20% கேட்கிறான். மென்டல் எபிலிட்டி நல்லா கவனிக்கணும். இங்க அவன் என்ன கொடுக்கல, மேக்ஸ் கிடையாது இது. இது ரீசன். அதானே சார் மேக்ஸ் என்ன ரீசனிங் வேறு ஒன்றும் இல்லப்பா. அதையும் சால்வ் பண்ண போறீங்க, இதையும் சால்வ் பண்ண போறீங்க. ஆனா கொஞ்சம் ரீசனிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப மேக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து எல்சிஎம், ஹெச்எஃப், அல்ஜீப்ரா, ஃபார்முலா தான் வரும்ல. இங்க அதை பண்ண தேவையில்லை, இங்க ஃபார்முலா தேவையில்லை. இதை நம்ம கொஞ்சம் சமயோஜிதமா யோசிச்சு போடும். சரியா? லாஜிக்கல் ரீசனிங்கு, சிம்பாலிக், வேர்டு பில்டிங். வேர்டு பில்டிங்னு கொடுத்துருக்கான் பாருங்க. வேர்டு பில்டிங் ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு இது என்ன வார்த்தை கண்டுபிடிங்க? பில்டிங். சரியா? இது கொஞ்சம் ஈஸியா கேட்டேன், நடுவுல நிறைய வார்த்தை எண்ணிலாம் வந்திருக்காது. ஆமா ஆமா, அது மாதிரி அது இதுதான் வேர்ட் பில்டிங். இப்ப இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இது போட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அதெல்லாம் ஒரு கிடையாது. சரிங்களா? ஈஸி தான். ஸோ இது எல்லாமே அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ், மிரர் இமேஜஸ். சரியா? விஷுவல் ரீசனிங், இதெல்லாம் இதுக்கு பேர் தான் அனாலஜினா. என்ன அனாலஜி? கிளாசிபிகேஷன், கோடிங், டிகோடிங். கோடிங் டிகோடிங்னா இப்ப ACMR அப்படின்றது 1124 அப்படின்னு இருக்குன்னா, இப்ப RCMA அப்படின்றது என்னவா இருக்கும்? அப்படிதான் கோடிங் டிகோடிங். என்ன வரும்? 4 1 2 1. அவ்வளவுதான். இது ஈஸியா சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா கேட்போம். சரியா? ஆனா இதுதான் விஷயம். கோடிங் டிகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு கேள்வி. இப்போ வந்து ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடனுடைய இந்த திருடன் வந்து ஒரு ஜட்ஜோடைய பையன். வந்து ஜட்ஜோட பையன். சரியா? ஆனா அந்த திருடன் இன்னொருத்தனை பார்த்து, சரியா, ஒரு போலீஸ்காரனை பார்த்து அப்பான்னு சொல்றான். அப்ப ஜட்ஜ் யாரு? போலீஸா ஜட்ஜா? ஜட்ஜ் அவங்க அம்மா சார். ஆமா அம்மா. அவ்வளவுதான், ஜட்ஜுங்கிறது அவங்க அம்மா. சரியா? போலீஸ் அவங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க. கேட்டு தானே? இன்னும் விஷயம் இல்லை, ஆனா கேள்வி பார்த்தா கஷ்டமா இல்லை. இது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். சரியா? என்னப்பா மிஸ் புரியுதா உங்களுக்கு? கீதாவுடைய அம்மாக்கு 4 குழந்தைங்க. கீதாவுடைய அம்மாக்கு எத்தனை குழந்தைங்க? 4 குழந்தைங்க. ஒருத்தன் பேரு அனி, இன்னொருத்தன் பேரு திவ்யா, இன்னொருத்தன் பேரு குமாரி. அப்ப 4வது பொண்ணு பேர் என்ன? கீதா. அதான் கீதா. கீதாவுடைய அம்மா தானே 4 குழந்தைங்க. அப்ப கீதா, அப்ப 4வது பொண்ணு பேர் கீதா தானே? இதுதான் ரிலேஷன்ஷிப் கொஸ்டின். சரியா? உதாரணம் சொல்றேன், இவ்வளவு ஈஸியா வருமானு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிராதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்து குவிஸ் வைக்கும் போது வந்து. சரியா? சோ அப்புறம் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். சரியா? டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கேக்குன்னா, இப்போ ஏ அப்படின்ற ஒரு நபர், சரியா, வடக்கே 90 கிலோமீட்டர் நடக்கிறான். வடக்கே 90 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தனது இடது பக்கமா திரும்பி 30 கிலோமீட்டர் நடக்கிறான். சரியா? மறுபடியும் வலது பக்கமா திரும்பி என்ன பண்ணிருக்கான்? எழுதி பதில் சொல்லலாம்ல? எழுதி பதில் சொல்ல மாட்டீங்களா? கேள்விதான் கொடுக்குறேன்ல. 90 எதிர் சொன்னேன். வடக்கு பக்கமா நடந்து, வடக்கு பக்கமா காலைல எதிர் சொன்னேன். வடக்கு பக்கமா 90 கிலோமீட்டர் நடக்கிறான். சரியா? அடுத்தது லெப்ட் சைடு திரும்பி, இந்த பக்கமா திரும்பி லெப்ட் சைடு திரும்பி 30 கிலோமீட்டர் நடக்கிறான். அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் லெப்ட் சைடு திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்போ அவன் எந்த திசையை பார்த்து நிக்கிறான்?
சவுத். அவ்வளவுதான். இந்த மாதிரியான கேள்விதான். புரியுதா? அப்ப இது வந்து ஃபார்முலாம் கிடையாது, நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா சொல்லிடலாம். அதை படிச்சு பார்க்கணும் நல்லா, இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆப்ஷன்ல இருக்காம அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. டிஸ்டன்ஸ் வென் டயக்ராம் உங்களுக்கு தெரியும்ல, வென் டயக்ராம் இப்படி வட்ட வட்டா போட்டா அந்த வென் டயக்ராம் இதை பார்த்துருப்பீங்களே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வென் டயக்ராம். ஓகேவா? கேலண்டர் கொஸ்டின், கேலண்டர் கொஸ்டின் தெரியும் தானே? சரியா? தெரியாதா? சரி, அதை பார்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றும் எக்ஸாம் சொல்லிட்டு முடியாது. மொத்தத்துல ஈஸி 20% கேட்கறான். அப்பனா எத்தனை கொஸ்டின்? 40 கொஸ்டின். 40 கொஸ்டின்ஸ் வருது. இது எத்தனை கொஸ்டின் வருது? 100 கொஸ்டின். இது 40. அடுத்தது என்ன? ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வரும்? 40 கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவது ஜிடி. ஜிடினா ஜெனரல் தமிழ். சரியா? ஆர் ஜிஎஸ், ஜி இங்கிலீஷ். சரியா? பொதுவா நாங்க குரூப் 2ல நீங்க என்ன எடுக்கிறீங்களோ, குரூப் 2ல தமிழ் மொழியில படிக்கிறீங்கன்னா, தமிழ் ஜிடி எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் ஜிடி எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்ல, ஏன்னா அங்கேயும் நம்ம இலக்கணம் இலக்கியம் தமிழ் எடுத்து படிக்கிறச்சு அதே தானே இங்கேயும் வரப்போகுது. அது நீங்க ஆப்போசிட் எடுக்கக்கூடாது, அது தேவையான டைம் வேஸ்ட். சரி, எப்படி ப்ரிலிம்ஸ்ல அங்க நம்ம தமிழ் தான் படிச்சீங்கன்னா இங்க தமிழ் எடுத்துட்டு போயிருக்கு, வேலை முடிச்சு. பொறுத்துதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கலாம். 25 ஃபுல்லா இலக்கணம், கரெக்டா? இலக்கணம் மட்டும் தான் கொடுத்துருக்கான், வேற எதுவுமே கொடுக்கல. சரிதா? பொருத்தம் இல்ல. ஆங்கில சொல் ஒலி வேறுபாடு, அகரவரிசைப்படி, பெயர் சொல் ஒண்ணுமே இல்லை. இலக்கணம் டாபிக் அங்க இருக்குல்ல, இலக்கணம் டாபிக் 21 டாபிக் அப்படியே கொடுத்து வச்சிருக்கான். வார்த்தை கூட மாறல, மனசாட்சிக்கு ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே கொடுத்து வச்சிருக்கான். இலக்கணம் படிச்சீங்கன்னா போதும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இங்க இங்கிலீஷ்ல கிராமர் அப்படியே. அப்ப 60 கொஸ்டின். அங்க உங்களுக்கு எவ்வளவு கேட்பா? அங்க இலக்கணத்துல இருந்து 35 கொஸ்டின் வரும். ஆனா உங்களுக்கு பிளஸ் பம்பர் 60 கொஸ்டின். சேம் வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அழகா 200 கொஸ்டின் அங்க. பார்ட் ஏல 100, பார்ட் பில 40, 60, 200 கேள்வி. சிம்பிள். ப்ரிலிம்ஸ்ல 200 கேள்வி தானே? அதான் சொன்னேன், இது மறுபடியும் இன்னொரு ப்ரிலிம்ஸ், அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப நம்ம பார்ட் 2 பார்த்துட்டீங்க, பார்ட் ஏ பார்த்துட்டீங்க, சாரி பார்ட் பி பார்த்துட்டீங்க. பார்ட் ஏ இன்னும் பார்க்கலையே. 5 யூனிட் சொன்னேன்ல, 5 யூனிட் சொன்னேன்லப்பா. 5 யூனிட்ல பார்ட் ஏல என்ன வருதுன்னா, நல்லா கவனிங்க. சரி, மறுபடியும் மாடர்ன் ஹிஸ்டரி வந்துருக்கு. அப்ப நம்ம மாடர்ன் ஹிஸ்டரிய படிச்சே ஆகணும். பிரின்ஸ்ன்ற ஒரு நபர் வந்து, சரியா? இங்க வாங்க, குரூப் 1லயும் மாடர்ன், குரூப் 2லயும் மாடர்ன், குரூப் 2ஏலயும் மாடர்ன். 2ஏ என்ன வருது? இங்கேயும் மாடர்ன் வருது. அப்ப வேற வழியில மாடர்ன்ல இருந்து தப்பிக்கவே முடியாது உங்களால. 1498 இருந்து வாஸ்கோடகாமா வந்ததும் வந்தாரு, சுதந்திரம் கிடைச்சது. கூடிய வருஷத்தை ஒரு வருஷம் கூட விடாம கம்ப்ளீட்டா அலசி படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா மெயின்ஸ்ல சாலிடா 30-40 மார்க் கேரண்டி. சரியா? சரி, ஆங்கிலோ மைசூர் மராட்டியப்பர், பாளையக்காரபுரட்சி, வெள்ளூர் கழகம், சரியா? எல்லாமே வந்துருக்கான், கம்ப்ளீட்டா எடுத்துட்டான். தனித்தமிழ் இயக்கம் எல்லாமே வருது, சட்டை பெரியார், ரஞ்சன் அண்ணா எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் பாருங்க, நிர்வாகம். இது வந்து என்ன படிக்கணும் நீங்க? பிரியாமல் கொடுத்துருக்கா, பாலிட்டியில கூடிய விஷயங்கள் அப்படியே வருது கொஞ்சம் தூரம். சரியா? அப்புறம் மறுபடியும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட், கிராம சபா, அங்க இருந்து பாருங்க, அங்க டிஃபரன்ஸ் சேர்த்தி கொடுத்துருக்கான். அப்புறம் விஏஓ பத்தின, விஏஓ ஆர்ஐயோட தாசில்தாருடைய பணிகள் என்ன, டிஆர்ஓ உடைய பணிகள் என்ன? சரியா? சோ பாலிட்டி கவர்னன்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. பாலிட்டி கவர்னன்ஸ், ஆளுகை ரெண்டும் சேர்ந்து இருக்கு. மூணாவது மறுபடியும் எஸ்என்டி, பாலிமர், விட்டமின், ஆன்டிபயோட்டிக், பயோடெக்னாலஜி, பிடி காட்டன், டிஎன்ஏ, எலிசா டெஸ்ட் பார்த்தோம்ல, ஐவிஎஃப் எல்லாம் அப்படியே என்ன பண்ணிருக்கான், மறுபடியும் ஆட் ஆயிடும். அப்ப எஸ்என்டியும் அதேதான், எஸ்என்டியும் அதான். அப்புறம் என்ன?
எக்கனாமிக்கும் சோசியலிசஸும் ஒன்னா சேர்த்துட்டான். எக்கனாமியும் சோசியலிசஸும் ஒன்னா சேர்த்துட்டான். எக்கனாமி சோசியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள். சரி, அப்புறம் ஜியோகிராஃபியும் என்விரான்மெண்ட்டும் ஒன்று சேர்த்துட்டான். எவ்வளவு ஆச்சு? என்ன இல்ல? தமிழ் சொசைட்டின்ற ஒரு டாபிக் இல்ல. இங்க 9 யூனிட், இங்க 7 யூனிட், 5 யூனிட். இங்க இங்க என்ன ஆகுது? எத்திக்ஸ் மட்டும் இல்லாம போகுது. இங்க எத்திக்ஸ் கூட சேர்த்து ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியாவும் எத்திக்ஸ் வந்து சார். சரியா? ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸே இல்லை. ஒன்னு அங்கங்க குறைக்கலாம். ஆனா என்ன, நமக்கு 100 மார்க் டிஸ்கிரிப்டிவ் கிடையாதுங்க. என்னங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஆனா டஃப்பா தான் வரும். அங்க ஈஸியா சார் இலக்கணம் 60 கொஸ்டின் நான் பூந்து விளையாடிடுவேன். உங்கள மாதிரி எல்லாருமே பூந்து விளையாடிடுவாங்க. சரியா? எல்லாரும் உடனே முடியும்னா கட் ஆஃப் என்ன எகிரிடும். லாஜிக்கல் ரீசன் எல்லாரும் பூந்துருவாங்க. அப்ப 100 கொஸ்டின்லாம் எல்லாருக்கும் ஈஸி தான். முத்துக்கு ஈஸி தான், ஜீவாக்கும் ஈஸி தான் அது. சரியா? அப்ப எங்க பஞ்சாயத்து வரும்? இங்க 100 மார்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த 100 மார்க்ல பஞ்சாயத்து. அப்ப நீங்க குரூப் 2 மெயின்ஸ் படிச்சீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு 100 கொஸ்டின் ஈஸி. சொல்றது இல்லைங்கதா? குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸ்ல அங்க படிக்கிற 7 யூனிட்டுமே இங்க சுருக்கி 5 யூனிட்டா கொடுத்துருக்கான். சரியா? இங்க 300 மார்க்குக்கு, இங்க 100 மார்க்கு என்னது அப்ஜெக்டிவ், இங்க 300 மார்க்கு டிஸ்கிரிப்டிவ். இது குரூப் 2A ல வருது. சரியா? ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுத்துலயுமே பிரிலிம்ஸ்ல இலக்கணம் நம்ம படிச்சு வச்சிருக்கோம். அப்ப இலக்கணம் நம்ம அழகா என்ன பண்ணிடலாம், அதுல ஒரு 60 மார்க் போட்டுடலாம். 60க்கு 60 எடுத்துடலாம். இலக்கணம்னா ஒரு விஷயமே கிடையாது. சரியா? கிராமர் டாபிக்லாம் ஃபுல் மார்க் எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் புதுசா நம்ம படிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது? லாஜிக்கல் ரீசனிங். இது மட்டும்தான் நம்ம தனியா எக்ஸ்ட்ராவா படிக்கணும். அது எவ்வளவு கொஸ்டின்? 40 கொஸ்டின் தான். அதுக்கு நீங்க பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. அது நீங்க இப்ப பண்ணணுமா இல்ல இது மட்டும் தானே? இது நம்ம எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட படிக்கலாமா படிக்க கூடாதா? தாராளமா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா படிக்கலாம். ஒண்ணும் மெனக்கிட வேண்டாம். ஏன்னா 160 மார்க் நமக்கு ஆல்ரெடி படிச்சு இங்கேயே படிச்சிருவோம். நம்ம இங்க மெயின்ஸ் கிளாஸ்லயே படிச்சிருவோம் குரூப் 2A. சொல்ற விளங்குதா? 40 மார்க் மட்டும் படிக்க வேண்டியது நம்ம இப்பவே முடிச்சிடலாம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த 40 மார்க் படிச்சுக்கலாம். அதுவும் பேப்பர் 1 வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். பேப்பர் 1 இருக்குல்ல, தமிழ் தகுதித்தாள், இங்க கிடையாது அதுக்கு. சரியா? அங்க இருக்கு தமிழ் தகுதித்தாள் ஒண்ணு இருக்குல்ல, எலிஜிபிள் பேப்பர். அதுக்கான பிராக்டிஸும் இதுவும் என்ன பண்ணிக்கலாம், ரிசல்ட் அப்புறம் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடி இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை சப்ஜெக்ட் மொத்தம்? 9 சப்ஜெக்ட்னு தெரியுது. எத்திக்ஸ் கூட விட்டுருங்க, 8 வச்சுக்கிட்டு. எத்திக்ஸ் கூட விட்டுட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 8 வருது. மாடர்ன் சொல்லுங்க, மாடர்ன், பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், எஸ்என்டி, சோசியல் இஷ்யூஸ், அப்புறம் என்விரான்மெண்ட். இது எல்லாத்தையுமே படிக்கணும். இவன் சேர்த்தி கொடுத்துருப்பான், சுருக்கி கொடுத்துருப்பான். ஆனா எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும். எல்லாத்துலயுமே நீங்க அதாவது அந்த லேர்னிங் ஹப்னு ஸ்கோப் இருக்குல்ல, அதை படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் தானே. அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அழகா இந்த மூணு மைண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சரியா? கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா 3த்துல 1ல உள்ள போயிடலாம். அட்லீஸ்ட் 1. பம்பர் பரிசு குரூப் 1, ஆறுதல் பரிசு 2A. அவ்வளவுதான். சரியா? என்ன சாரதா சிரிக்கிறீங்க? ஓகே, இதெல்லாம் டவுட் இருக்கா?